ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு யகஷான் ஐடியாஸ். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றதை கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை என்னடா ட்ரேயில் வைக்காமல் கீழே கமுத்தி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? காத்தால சமைக்கும்போது கிச்சனுக்குள்ளே வரும்போது அங்கே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி கழுவி அங்கே கமுத்தி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதியும் மறுபடியும் சேர்ந்துருச்சு. என்ன தான் நம்ம வெஷல் வாஷில் பாத்திரம் கொஞ்சம் கூட இல்லாமல் கழுவி வச்சுக்கணும்னு நானும் நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறது. அப்பப்போ இந்த டீ பாத்திரமாக இருக்கட்டும் சரி, செம்பாக இருக்கட்டும் சரி, சின்ன சின்ன பாத்திரம் ஏதாவது வெஷல் வாஷில் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, அதையும் கையோட கழுவி வச்சுட்டு நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு டிப்ஸாக இருக்கும் தான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய கிச்சனில் வெஷல் வாஷில் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் இருக்கும்போது நம்ம சமைக்க கிச்சனுக்குள்ளே வரும்போது அந்த சமைச்சிட்ருக்கிற நேரத்தில் டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் அப்பப்போ இந்த மாதிரி பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கழுவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிங்கில் அதிகமாக பாத்திரம் சேராது. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கையோட கோதுமை மாவு போட்டு வைக்கிற டப்பாவையும் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பு திட்டையும் நீட்டாக தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம இப்போ 2 டிஷ்ஷு சமைக்க போகிறோம். அதை ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம அடுப்பு திட்டு நீட்டாக இருக்கணும். ஒரே எண்ணெய் பிசுங்காக இருந்தது, கையோடு அதையும் தொடச்சி எடுத்துட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்சமான 2 டிஷ்ஷை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன டிஷ்ஷு அப்படின்றத சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஒரு 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 10, 12 பேரிச்சப்பழம் எடுத்திருக்கேன். அதில் கொட்டையை தனியாக நீக்கி எடுத்துட்டு பேரிச்சப்பழத்தை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த பீட்ரூட் இருந்தது. இதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, டக்குன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு ஞாபகத்துக்கு வந்தது. சரி, அதை இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்றதுக்கோசரம் தான் அந்த பீட்ரூட்டில் எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை சின்ன சின்ன பீஸாக குக்கரில் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தையும் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நம்ம இப்போது குக்கரை மூடி 3 விசில் வைக்க போகிறோம். 3 விசில் வச்சா போதும் இந்த காய் வேகிறதுக்கு. கையோட பார்த்திங்கன்னா வெல்ல பாகு செய்யணும். அதுக்காக வெல்லத்தை எடுத்துட்டு நம்ம பெரிய கட்டியாக இருக்குது, அதனால் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரி நான் தேங்காய் கட் பண்ணுற அந்த இது வச்சுருப்பேன். இது புனல். நம்ம இது விறகடுப்புலாம் பற்ற வைக்கும்போது புனல் ஊதுவோம்ல, அந்த புனல் தான். அதை தான் தேங்காய் வெட்டுறதுக்கு வச்சுருப்பேன். இந்த மாதிரி வெல்லம் தட்டுறதுக்கும் அதை தான் யூஸ் பண்ணுவேன். வெல்லம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் 2 பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். அதனால் வெல்லமும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம பாகு காய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து வர கல்லாக இருக்கட்டும் சரி, தூசியாக இருக்கட்டும் சரி, வடிகட்டி யூஸ் பண்ணும்போது இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கும். கையோட இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்தால் போதும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். அதில் இருக்கிற சூடெல்லாம் இன்னும் இறங்குச்சுன்னா காய் நல்லா வெந்து வந்துடும். கையோடு அடுப்பை ஆஃப் பண்ணாமல் இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். நான் 2 டிஷ்ஷுன்னு சொன்னேன்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் நடக்கடலை எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாகு நல்லா காஞ்சி வந்துருச்சு. கையோடு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நடக்கடலையை நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அதாவது இப்படி தோல் பிரித்தோம் அப்படின்னா நல்லா தோல் உறிஞ்சி வரணும். அந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஜாமும் பீனட் பட்டரும் தான் வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். தோல் இதாகிருச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளேயே லைட்டாக கை வேற சுட்டுக்கிட்டேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா இது நல்லா இதாச்சு, தோல் நல்லா உறிஞ்சி வந்துருச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கத்தை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குக்கரில் இருக்கிற விசிலும் நல்லா அடங்கி வந்துருச்சு. கையோடு நம்ம காயை இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா பரத்தி ஃபேன் காற்றுல கொண்டு போய் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அந்த தண்ணி தான் ரொம்ப ஹெல்த்தி. அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த தண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இளம் சூடா தான் இருக்கு. இந்த நேரத்தில வந்துட்டு நம்ம நடக்கடையில நல்லா மசிச்சுட்டு, அந்த தோலெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா, பீனட் பட்டரு, ட ஜாம் இந்த 2மே வந்து எந்த குழந்தையும் வந்து விரும்பாம இருக்கவே மாட்டாங்க. அத வந்து நம்மளே வீட்ல குழந்தைங்களுக்கு நம்பனால ரெடி பண்ணி குடுக்கும்போது, இத விட சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு வேற என்ன இருக்க போது? குழந்தைங்களுக்கு பிடிச்சமான டிஷ் நம்ம அவங்க ஸ்கூல்ல விட்டு வீட்ல வரத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஆசையா சாப்பிடும்போது அந்த சந்தோஷத்த பார்க்கறத விட, இது இருக்கிற சந்தோஷம் உலகத்துல வேற எதுவுமே இல்லங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடக்கல்லைய வந்து நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்ச் அடிச்சு வரும்போது, இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி வரும். 2வது பேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்டியா இருக்கும். இந்த ஸ்டேஜில வந்து நான் லைட்டா வந்து உப்பு சேர்த்திக்கிறேன். இனிப்புக்கு வந்து லைட்டா உப்பு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா, இனிப்பு வந்து நல்லா தூக்கி குடுக்கும். அதனால லைட்டா உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டுக்கு வந்துட்டு ஹனி சேர்த்திக்கணும். ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்திக்கோங்க. ஹனி சேர்த்திட்டு இத நல்லா பல்ஸ் மோட்ல வச்சுட்டு, ஒரு 1/4 மணி நேரம் பல்ஸ் மோட்ல வச்சுட்டு அடிச்சு, அடிச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, சூப்பரான பீனட் பட்டர் வீட்லயே ரெடி பண்ணிறலாம். சின்ன டப்பாவே கடையில குடுத்து வாங்கும்போது ரூ. 100க்கு மேல இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியா வீட்லயே நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம ரொட்டியில வச்சு கூட டோஸ்ட் பண்ணி குடுக்கலாம். 2வது பிரெட்லயும் வந்து வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி குடுக்கலாம். இப்போ காத்தால எந்திரிச்சு நம்மளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிருச்சு அப்படின்னும்போது, சப்பாத்தி இருந்துச்சு அப்படின்னா, சப்பாத்தி வச்சு ரோல் பண்ணி குடுத்துட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களும் ஹெல்த்தியா சாப்பிட்டு போவாங்க. இன்னமும் வீட்ல செய்யறனால நம்ம நெறையாவே குழந்தைங்களுக்கு அத வச்சு குடுக்கலாம். கடையில வாங்கி குடுக்கறதுல அன்ஹெல்த்தி தான். ஆனா வீட்ல நம்ம ட்ரை பண்ணும்போது, நம்ம கையால செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து, வேற எதுவுமே அதுல வந்துட்டு நம்பளுக்கு வந்து ஒரு மன திருப்தி வராது. இத செய்யும்போது எனக்கு அவ்ளோ ஆசையா இருந்து, அவ்ளோ வந்து சீக்கிரமா, குயிக்கா வீட்ல வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மனால இவ்ளோ ஒரு ரெசிபி நம்மள ஏன் இத்தன நாளா செய்யல அப்படின்ற வருத்தம் இருந்தது தான் ஒழிய, இந்த ரெசிபி செய்யும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இந்த டப்பா ஒரு டப்பா வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பீனட் பட்டர் ரெடி பண்ணிட்டேன். என்ன ஒண்ணு பார்த்தீங்கன்னா, வீடியோக்கோசரம், ஒரு ஃபோட்டோக்கோசரம் டப்பாவ மூடி வந்து நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். ஆனா வந்து ரொம்ப சூடா இருந்தது. ஃபேன் காத்துல போய் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கையோட பார்த்தீங்கன்னா நம்ப ஆற வச்சிருந்த பீட்ரூட்டையும் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு, நல்லா வந்து பைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துரணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் நல்லா பைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப வந்து இத டைரக்ட்டா ஒரு பாத்திரத்துல சேர்த்திக்கலாம். இந்த ஜாம் வந்து நம்ம செஞ்சு குடுக்கும்போது, எவ்ளோ ஜாம் வேணாலும் குழந்தைங்க பிரெட்ல வச்சு சாப்பிடும்போது, நம்ப மனசுக்கு வந்து அடிச்சுக்காது. இதிலேயே கடையில வந்துட்டு ஜாம் வாங்கிட்டு வந்து நம்ப குழந்தைங்க சாப்பிடும்போது, நம்பளுக்குள்ள நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா தான் குடுத்துட்ருக்கோமா? அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் குடுத்துட்ருப்போம். இதே நம்ப வீட்ல செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கும்போது, நம்ப நெறையவே அப்ளை பண்ணி குடுப்போம். அது வந்து ஹெல்த்தி அப்படின்றது நம்ம மனசுக்கு தெரியும். அதனால அந்த குழந்தைங்களும் சாப்பிடும்போது நம்போ எந்தவித கவலையும் நம்மளுக்கு இருக்காது. ஜாமும் வந்து ஈஸியா வீட்லயே ரெடி பண்ணிறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அந்த மிக்ஸி ஜார்ல இருந்த தண்ணியும் சேர்த்துட்டேன். குக்கர்ல இருக்கிற தண்ணிய வந்து வடிகட்டிட்டேன். ஏன் வடிகட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப வந்து பேரிச்சம்பழம் வந்து வேக வச்சிருக்கோம். பேரிச்சம்பழத்தில தோல் இருக்கும் சில நேரத்தில. அதனால தான் அத வந்து வடிகட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப நம்ப அடுப்பு பத்த வச்சு எடுத்து வச்சுட்டு, நம்ப வந்துட்டு குக் பண்ணணும். இது குக் ஆவறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆவது மேக்ஸிமம் ஆகும். ஏன்னா நல்லா வந்து இப்ப வந்து இந்த குண்டாலயே பார்த்தீங்கன்னா, 3/4 குண்டா அளவுக்கு இருக்கு. இது நல்லா வந்து ட்ரை ஆயி, நல்லா ஒரு தொக்கு பதத்தில கெட்டியா நம்ம ஜாம் மாதிரி வரணும் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர் ஆவது எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பபிள்ஸ் வராதுக்கு முன்னாடி நம்ம கிண்டி விட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்திலே பார்த்தீங்கன்னா, நல்லா பபிள்ஸ் வந்துரும். அந்த நேரத்தில வந்து எல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சுரும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம யூஸ் பண்ணும்போது கையிலலாம் தெளிக்காது. மேக்ஸிமம் வெளியலாம் தெளிக்காம நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ஸ்டேஜ் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில வந்துட்டு நம்ப ஒரு முக்கியமான பொருள் சேர்த்த போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெமனு. இந்த மாதிரி ஒரு கரண்டிய வச்சு லெமன பிழிஞ்சுக்கோங்க. கொட்டையெல்லாம் அந்த கரண்டிலே விழுந்துரும். கீழ வந்துட்டு கொட்ட விழாது. 2வது பார்த்தீங்கன்னா, எதுக்கு வந்து நம்ம லெமன் சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல செய்ற ஜாம் வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்ம லெமன சேர்த்திக்கலாம். கடையில பார்த்தீங்கன்னா, வினிகர் சேர்த்துவாங்க.
நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து லெமன் சேர்த்திக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வந்துட்டு தண்ணி எல்லாம் இருத்து நல்லா கெட்டியாகி ஒரு தொக்கு பதத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஜாம் கெட்டியாயிரும். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் வாங்கின ப்ரெட்டில் வந்துட்டு ஹெல்த்தியான ஜாம், வீட்லேயே ரெடி பண்ண ஜாம், ஹோம்மேட் ஜாம் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்க வேண்டியது தான். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஒரு எந்திரிக்க முடியல, காத்தால சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சு, காத்தால ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் கூட இது குழந்தைங்களுக்கு நம்ம ரொட்டியில் வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காக செஞ்சிட முடியும். இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக, குயிக்காக, இன்னும் ஹெல்த்தியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் கடையில் வாங்கின ஜாமை தான் இந்த மாதிரி நான் தடவியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் ட்ரை பண்ண ஜாமை வச்சுட்டு இந்த மாதிரி செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமான பொருளை கொடுக்க போகிறோம் அப்படின்னும்போது இன்னமும் வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் நம்ம பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பார்க்கலாம். தெரிஞ்ச Thank you ஃப்ரெண்ட்ஸ் for அண்ட் watching my ஃபேமிலிக்கும் ஷேர் videos. பண்ணிவிடுங்க.